நரகத்துடைய பானத்தை பற்றி குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்துடைய ஆறுகள் தெரியும். பாலாறு, தேனாறு, மதுவாறு, நீராறு. கண்ணியமானவர்களே, நரகத்திலையும் 4 ஆறு இருக்கிறது. 4 ஆறு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், முஹ்லு ஜஹன்னம், தீனத்துல் ஹபால், நஹ்ருல் கௌத்தா, மாஉல் ஹமீம். 4 ஆறு பெருக்கெடுத்து ஓடும். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுக்கு பின்னால், தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால், அந்த 50,000 வருடங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டான், ஒரு கவல சாப்பாடும் கிடைக்காது. வலா யன்துருல்லாஹு இலைக்கும். அந்த கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம். சுப்ஹானல்லாஹ். கேஸ்டிக் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோன்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்று. 13 மணித்தியால நோன்பு இருப்பது எவ்வளவு சிரமம். கண்ணியமானவர்களே, 50,000 வருடங்களுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும்? அவனுடைய ஈரக்குலை தொங்குமாம், தாகம் தாங்க முடியாமல். நரகத்தில போட்ட கணமே, சுப்ஹானல்லாஹ், நரகத்தில போட்ட கணமே, அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட கணமே, இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும். குர்ஆன் பேசுது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டுமொத்தமான நரகவாதிகளும் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை 2 ரிவாயத் வருகிறது, 1000 வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். 1000 வருடம். இன்னொரு ரிவாயத் வருகிறது, மிக்தார துன்யா, உலகம் படைக்கப்பட்டது முதல் அழிக்கப்படும் வரைக்கும் எவ்வளவு காலமோ அவ்வளவு காலம் தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள். கடைசியாக கொடுக்கப்படும் முதலாவது ஆறு மாஉல் ஹமீம். ஹமீம் என்ற பானம். கண்ணியமானவர்களே, இன்று காலையில முஃபஸ்ஸிரீன்கள் வாசித்தேன். சுப்ஹானல்லாஹ். படைக்கப்பட்டது முதல் நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமாம், கொதித்துக் கொண்டே இருக்கும். மாஉல் ஹமீம் சாதாரணமான பானம் அல்ல. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 வானத்துக்கு மேலால் இருந்து ஒரே ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமீமுடைய பவர் இந்த 7 வானம் 7 பூமி எரிஞ்சு சாம்பலா போகும். கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதாம், புல்லு கூட முளைக்காது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும். ஃபஇதா உத்னிய, அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகி கொட்டும். சேல் நாத்தம். சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அந்த தண்ணீர் தாகம் அவனை விடாது. அந்த மாஉல் ஹமீமை குடிப்பான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஃபக்கத் அம்ஆஹும். குர்ஆன் பேசுது. வாயில ஊத்திய கனவே நாக்கோட சேர்த்து உடம்புக்குள்ள உள்ள ஒட்டுமொத்தமான பார்ட்ஸும் உருகி பின்துவாரத்தால வடிஞ்சிடும். மாஉல் ஹமீம் பயங்கரமான பானம். அல்லாஹ் எச்சரிக்கிறான். கண்ணியமானவர்களே, 2வது பானம் முஹ்லு ஜஹன்னம். ஈயம், இரும்பு, செம்பு உருக்கி ஆறாக ஓடும். 3வது சொன்ன நஹ்ருல் கௌத்தா என்ற ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடும். இது சாதாரணமான ஆறு அல்ல. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாஉன் யஜ்ரி மின் ஃபுரூஜில் மூமிஸா ஐ அஸ்ஸானியாத் யுஸி அஹ்லன் நார். எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா? இந்த உலகத்தில ஹலாலான முறையில் இல்லாமல் ஹராமான விதத்தில் எந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரம் செய்து தௌபா இல்லாமல் மௌத்தாகி நரகத்துக்கு போவார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து ஒரு திரவம் வடியும். அது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகத்தில நரகவாதிகளுக்கு ஒரு நாற்றம் வீசும். அந்த நாற்றம் நரகத்துடைய அதாபை விட பயங்கரமாயிருக்கும். நரகத்துடைய அதாபை விட பயங்கரமாக இருக்கும். அந்த ஆறு தான் நாம் நஹ்ருல் கௌத்தா என்று சொல்லக்கூடிய ஆறு. கண்ணியமானவர்களே, இந்த 4 ஆறு சொல்லிவிட்டு ரசூல் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள். இந்த 4 ஆறில் இருந்து ஒரு சாரார் தப்ப முடியாது. யார் தெரியுமா? இந்த உலகத்துல சாராயம் போதை பொருளுக்கு அடிமையாகி யார் பாவித்து இந்த உலகத்தில் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வருவார்களோ, திருமதியுடைய ரிவாயத், வ இன் மாத்த கஆபிதி வஸன், போதை பொருளுக்கு அடிமையாகி எவன் தௌபா இல்லாமல் சக்கராத்துக்கு வந்தானோ இணை வணக்கத்துக்கு ஒப்பானவன், செத்து தொலைவது மாதிரி இந்த பூமிக்கு மேலால் செத்து போவான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில முஷ்ரிக்கோட எழுப்பப்படுவான். இவன் நரகத்தில் போடப்படுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த இவன் உலகத்தில் எவ்வளவு
சாராயம், எவ்வளவு போதைப் பொருள் பாவித்தானோ அந்த அளவு அந்த 4 ஆற்றில் இருந்தும் குடிப்பாட்டாமல் அல்லாஹ் அவனை விடமாட்டான்.